அதித்தி அர்ஜுன் முன் தலை குனிந்தபடியே நிற்க, அவன் அவளை பார்த்து, "நீ வரும்போது புக்ஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்டு ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டியே, நாளைக்கு எக்ஸாமுக்கு எப்படி படிப்ப?" என்று கேட்டான். அதித்திக்கு அப்போதுதான் ஞாபகமே வந்தது. அர்ஜுன் மேலிருக்கும் பயத்தில் அப்படியே அனைத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட்டாள். இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அவனையே பார்த்து முழிக்க, இவன் முகத்தை அவள் பார்க்க வேண்டும் என்றுதானே எதிர்பார்த்தான். இப்போதெல்லாம் அவளாகவே பார்க்கும்போது அவனுக்குள் அப்படி ஒரு ஆனந்தம். ஆனால் அதை அவள் முன் காட்டிக்கொள்ளாதவன் அறைக்குள் சென்று அவனுடைய லேப்டாப்பை கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான். அதித்திக்கும் ஆச்சரியம்தான். நமக்காக ஒரு பிஞ்ச செருப்பு கூட கொடுக்க மாட்டான், இப்போ என்னடானா அவனோட லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுக்கிறான், அதுவும் கேட்காமலே என்று மனதிற்குள்ளேயே யோசித்துக் கொண்ட அதித்தி கை நீட்டி அதை வாங்கும்போது அவள் கைகள் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. அவள் லேப்டாப்பை வாங்கிய அடுத்த நொடியே அர்ஜுன் தன் அறைக்கதவை படாரென அவள் முகத்திற்கு நேராக அறைந்து சாத்தினான். அந்த சத்தத்தில் அதிர்ந்தவள் வேகமாக கீழே ஓடி வந்துவிட்டாள். அர்ஜுனுக்கு அவளின் கண்கள் நினைவிலே இருக்க அறைக்குள்ளே அங்குமிங்குமாக அலைந்து கொண்டு இருந்தான். ஆனால் சிறிது நேரத்திலே மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டு சலித்துக் கொண்டே வந்து கதவை திறக்க அங்கே அதித்திதான் நின்று கொண்டிருந்தாள். அர்ஜுன் அவளிடம், "என்ன வேணும் உனக்கு?" என்று அதட்டலுடன் கேட்க, அதித்தி அவனுடைய லேப்டாப்பை மீண்டும் அவனிடமே கொடுத்தாள். "எனக்கு இதுல இருக்கு சம் எதுவுமே புரியல, நான் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன்ல மெட்டீரியல் அனுப்ப சொல்லி படிச்சுக்கிறேன்" என்றாள். அவள் லேப்டாப்பை நீட்டிக் கொண்டிருக்க, லேப்டாப்பை கையில் வாங்கிக் கொண்ட அர்ஜுன் அதிதியிடம், "உள்ளவா" என்று சொல்லி அறைக்குள் நடந்தான். அதிதி புரியாமல் அப்படியே நிற்க, அர்ஜுன் திரும்பி அவளை பார்த்து, "உனக்கு தாம்பூலத்தட்டு வச்சு அழைக்கணுமா?" என்று அவளிடம் கடிக்க, அதிதி உள்ளே வந்தாள். இத்தனை வருடங்களில் முதல் முறையாக அவனின் அறைக்குள் வருகிறாள். அர்ஜுன் அவ்வளவு எளிதில் யாரையும் அவனுடைய அறைக்குள் விடுவதில்லை. வீட்டின் பணியாட்கள் வந்தால் கூட வெளியில் நின்றுதான் அவனை அழைப்பார்கள். யாரையும் அவன் அறைக்குள் உள்ளே அனுமதிப்பதில்லை. அதிலும் பெண் பணியாளர்கள் யாரேனும் உள்ளே வந்துவிட்டால் அடுத்த நாள் அவர்கள் இந்த வீட்டில் வேலையில் இருக்க மாட்டார்கள். பெண்கள் என்றாலே அவ்வளவு கண்ணியத்துடன் இருப்பான். ஆனால் அதில் அவனுக்கு அதிதி மட்டும் விதிவிலக்கு. அவளை தன்னுடனே வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணல் கொண்டவன் அவன் சொன்ன ஒரு வார்த்தையில் எதை வேண்டுமானாலும் செய்யும் அளவிற்கு அவளுக்கு அவன் மீது பயத்தை உண்டு பண்ணியிருக்கான். மோகனும் சந்திரிகாவும் எப்போதாவதுதான் அவன் அறைக்கு வருவார்கள். அந்த அறையை சுத்தம் செய்வது கூட அர்ஜுன் மட்டும்தான். அதற்காக கூட அவனுடைய அறைக்குள் யாரும் நுழையக்கூடாது. இது எல்லாமே அதிதிக்கும் தெரியும். தன் அப்பாவுடன் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் அவன் அறைக்கு மட்டும் அவள் சென்றதே இல்லை. இப்போதுதான் முதல் முறை, அதுவும் அவனாகவே அழைக்கிறான். அர்ஜுன் தன்னுடைய இத்தனை கால வாழ்நாளில் அவனுடைய அறைக்குள் அனுமதித்த இளம்பெண் ஒரே ஒருவள்தான். அது அதிதி மட்டும்தான். அதிதி அறையை சுற்றி பார்க்க அவ்வளவு சுத்தம். ஒரு புறம் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவன் அறையின் ஜன்னலோரத்தில் அதிதிக்கு மிகவும் பிடித்த ஹயாசிந்த் மலர் செடி ஒரு தொட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பூக்கள் அந்த தொட்டி முழுவதும் பூத்திருந்தது. அதனை ரசனையுடன் பார்க்க நின்றிருந்தாள். அந்த பூவின் நறுமணம் அவனின் அறை முழுவதும் பரவியிருக்க அதிதிக்கு அதெல்லாம் மனசுக்குள் ஒரு நிம்மதியை கொடுத்தது. அவள் அப்படியே திரும்ப சுவரில் அர்ஜுனின் அப்பா அம்மா போட்டோ ஒருபுறம் தொங்க, அதன் அருகிலே அதிதியின் அப்பா அம்மா போட்டோவும் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த அதிதிக்கு தன் பெற்றோர்களை நினைத்து கண்கள் கலங்கியது. அந்த அறை முழுவதும் அவளுக்கு பிடித்த போலவே இருக்க அவள் அதையே சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். இந்த ராட்சசனுக்குள்ள இப்படி ஒரு ரசனையா என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அர்ஜுன் தன்னுடைய கட்டிலில் ஏறி அமர்ந்து கொண்டவன் அவள் புறம் கை நீட்டி சொடுக்கு போட்டு, "ஏய், எவ்வளவு நேரம் இப்படியே சுத்திட்டு இருக்க போற, இங்க வா" என்று சொல்லி லேப்டாப்பை திறந்து ஆன் செய்தான். அதிதி அவன் அருகில் வந்து நின்று கொண்டு கையில் ஒரு நோட்டையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கொண்டு நின்றாள். அர்ஜுன் லேப்டாப்பை பார்த்தபடியே அவளிடம், "உனக்கு புரியாத சம் சொல்லித்தரேன்" என்றான். அதிதி மெதுவாக, "எனக்கு எந்த சம்முமே புரியல" என்றாள். அர்ஜுன் அவளை ஏறிட்டு பார்க்க அவள் தலையை கீழே தொங்க போட்டுக்கொண்டாள். "நீ என் முகத்தை பார்க்கிற வரைக்கும் கால் வலிக்க அப்படியே நில்லு" என்று மனதிற்குள் நிலைத்தவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க அதிதி தரையையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனிடமிருந்து எந்த சத்தமும் வராததால் அதிதி அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் எதிர்பார்த்து அவளின் பார்வை அவனுக்கு கிடைத்துவிட அவளிடம், "இங்க உட்காரு" என்று சொல்லி தன் அருகில் கை வைத்து சொன்னான். "ஆனா சார், நான் எப்படி உங்க பெட்லையா?" என்று அதிதி கேட்க வர அர்ஜுன் அவளை முறைத்தான். அதில் பயந்து கொண்டவள் கட்டிலின் விளிம்பில் அமர்ந்து கொண்டாள். அவனுக்கும் அவளுக்கும் 2 பேர் படுக்கும் அளவிற்கு இடைவெளி இருக்க அர்ஜுன் அவளிடம், "அங்க உட்கார்ந்தா எப்படி லேப்டாப் தெரியும்?
பக்கத்துல வந்து உட்காரு என்று சொல்லி அவளை பிடித்து இழுக்க, அவனோடு தோள் உரசும்படி வந்து விழுக, அப்படியே அமர்ந்து கொண்டாள். அவன் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க, அவன் சொல்லிக் கொடுப்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அர்ஜுன் 2 மணி நேரத்திலேயே அவளுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து விட்டான். மணி 12 நெருங்க அதிதி தூக்கத்தில் தள்ளாடிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் லேப்டாப்பையே உற்று பார்த்து கொண்டிருக்க, அதிதி தூங்கி அவன் மீதே விழுந்தாள். 2 முறை அவன் மேலே விழ அதிதி எழுந்து கொண்டாள். ஆனால் 3ஆம் முறை அவள் தூக்கம் உச்சகட்டத்திற்கு போக, அப்படியே அவன் தோளில் சாய்ந்து கொண்டு எழவில்லை. அர்ஜுன் தோள்பாரம் கண்டு கோபமாக அவனின் பக்கம் திரும்ப, அவன் தோளில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தவள் சரிந்து அவன் மடியிலேயே விழுந்துவிட்டாள். தன் மடியில் தூங்கிக் கொண்டிருக்கும் அவளின் முகத்தைக் கண்டவன் அவளை எழுப்புவதை மறந்துவிட்டு தன் கன்னத்திலே கை வைத்துக்கொண்டு அவளை பார்த்திருந்தான். அதன் பிறகு நிலைமையை புரிந்து கொண்டு தன்னை நிலைப்படுத்தி அவளை எழுப்புவதற்காக யோசித்தவன் அவளை சீண்டவில்லை என்றால் அவனுக்கு அன்று தூக்கம் வராதோ என்னவோ. அவளை மடியில் வைத்துக்கொண்டு தன் தலையை சுற்றி அங்குமிங்கும் ஏதோ தேடியவன் அருகிலிருந்த டிவி ரிமோட்டை எடுத்து அவன் அறையிலிருந்த டிவியை ஆன் செய்தான். இருப்பதிலேயே பயங்கரமான பேய் படத்தை போட்டுவிட்டு சத்தத்தையும் அதிகப்படுத்தி வைத்தான். எவ்வளவு பெரிய சத்தம் வந்தாலும் அந்த அறையை தாண்டி வெளியே செல்லாது போலதான் அந்த அறையின் வடிவ அமைப்பு இருந்தது. சரியாக பேய் வரும் காட்சியின் போது அந்த அறையே அலறும்படி சத்தம் எதிரொலிக்க, தூங்கிக் கொண்டிருந்தவள் அடித்தோம் பிழைத்தோம் என்று அலறி அடித்துக்கொண்டு எழுந்து நின்றாள். அதிதி டிவியை பார்க்க அதில் பேய்க்காட்சி முடிந்து இருவர் பேசுவது போலதான் காட்சி வந்து கொண்டிருந்தது. அதிதி அது வெறும் டிவி சத்தம் என புரிந்து கொண்டு அமைதியாக நிற்க, அர்ஜுன் வேகமாக கட்டிலிலிருந்து எழுந்து நின்று அவளை பார்த்து, நீ வந்து 2 நாள்தான் ஆகுது, அதுக்குள்ள என் மடியில தூங்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா என்று கோபமாக உரைக்க, அதிதி பதறிக்கொண்டு, ஐயோ சார், நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த விஷயம் எனக்கே தெரியுது, நான் வேணும்னு செய்யல, என்ன மன்னிச்சிடுங்க என்றாள். அர்ஜுன் கோபமாக பல்லை கடித்துக்கொண்டு அவளை முறைக்க, அவள் அவனை பார்த்து பயத்தில் எச்சில் விழுங்கிக் கொண்டிருக்க, டிவியில் மீண்டும் பேய்க்காட்சி வர சத்தம் பயங்கரமாக எதிரொலித்தது. அந்த சத்தத்தை சற்றும் எதிர்பார்க்காத அதிதி பயந்து ஆ அர்ஜுன் என்று கத்தி எதிரிலிருந்த அவனையே அணைத்து கொண்டவள் பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவனின் கீஷாட்டை நன்கு இறுக்கி பிடித்து கொண்டாள். அவள் சட்டென அணைத்ததில் அர்ஜுனுமே திகைத்துவிட்டான். அர்ஜுன் அவளை அணைக்கவும் இல்லை, அவளை விலக்கவும் இல்லை. அப்படியே சிலை போல் நின்றிருந்தான். அந்த சத்தம் அப்படியே குறைந்துவிட அப்போதுதான் அதிதி அவன் மீது ஒட்டிக்கொண்டிருப்பது தெரிந்து சட்டென விலகிக் கொண்டாள். சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் என்று சொல்லி ஒரு நொடி கூட அங்கு நிற்காமல் வெளியே ஓடி வந்துவிட்டாள். அவள் அவன் பெயரை சொல்லி அவனை இறுக கட்டிக்கொண்டது அர்ஜுன் நினைக்க நினைக்க அவனுக்கு ஏசி அறையிலும் வேர்ப்பது போல் இருக்க, தலைமேல் கை வைத்துக் கொண்டு கட்டிலில் அமர்ந்தான். கீழே வந்த அதித்தியை பார்த்த சந்திரிகா, அதிதி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த வீட்ல சாப்பிடதான் மாட்ட, கொஞ்சம் பாலாவது குடிமா என்றாள். அதிதி வேண்டாம் என்பது போல தலையை அசைக்க சந்திரிகா அவளை குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாள். அர்ஜுன் அறையை விட்டு வெளியே வந்து அதித்தியை பார்க்க சந்திரிகா அவளை பால் குடிக்க சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அர்ஜுன் மேலே இருந்தபடியே அம்மா என்று சொல்ல சந்திரிகா அவனை பார்த்துவிட்டு, இவன் ஒருத்தன் என்று சலித்துக்கொண்டே அவளை அதற்கு மேலும் கட்டாயப்படுத்தாமல் சென்றுவிட்டாள். அதிதி ஸ்டோர் ரூம் வாசலில் படுத்துக்கொள்ள அர்ஜுன் மாடிப்படியின் மேற்படியில் அமர்ந்து அவளை பார்த்தபடியே சுவரில் சாய்ந்தான். அவன் அங்கே இருப்பது அதிதிக்கு தெரியவில்லை. அதிதியும் உறங்கிப் போக அர்ஜுனும் அவளை பார்த்தபடியே அமர்ந்த நிலையிலே உறங்கிப் போனான். 3 மணி அளவில் அமர்ந்த நிலையிலே உறங்கிக் கொண்டிருந்த அர்ஜுனுக்கு விழிப்பு தட்ட எழுந்து அதிதியை பார்த்தான். அதிதி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் புரியாமல் அவள் அருகில் சென்று அவள் நெற்றியில் கை வைத்து பார்க்க அவளுக்கு காய்ச்சல் அடித்துக் கொண்டிருந்தது. 2 நாட்களாக தரையில் படுத்தவளுக்கு அது சேராமல் போகவே அவளுக்கு குளிர்ஜுரம் போல் வந்துவிட்டது. அர்ஜுன் அவளின் கன்னத்தை தட்டி அதிதி அதிதி என்று அழைக்க அவளால் கண்களை கூட திறக்க முடியவில்லை. குளிரில் முணுகிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் அவளை தன் கையில் தூக்கிக் கொண்டு தன்னுடைய அறைக்கு வந்தவன் அவளை தன்னுடைய கட்டிலில் படுக்க வைத்தான். அந்த நேரம் அர்ஜுன் மருத்துவனாக மாற ஒரு தெர்மோமீட்டரை எடுத்து அவள் வாயில் வைத்து காய்ச்சலின் அளவை பார்த்தான். அது 100ஐ தாண்டி காட்ட உடனடியாக தன்னுடைய அறையில் வைத்திருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்தவன் அதிலிருக்கும் ஆன்டிபயாட்டிக் மருந்தை ஊசியில் ஏற்றி அவள் கையில் இடம் தேடி போட்டுவிட்டான். அதோடு அவளுக்கு காய்ச்சல் குறைவதற்காக ஒரு மாத்திரையையும் அவள் வாயை பிடித்து விழுங்க வைத்தான். ஆனால் அப்போதும் அதிதி குளிரில் நடுங்கிப்படிதான் இருந்தாள். அவள் குளிரில் நடுங்குவதை பார்த்து தன் அறையில் ஹீட்டரை ஆன் செய்துவிட்டான். அவளுக்கு அது வெதுவெதுப்பாக இருக்க அவனுக்கு உடல் சூட்டில் வேர்த்து கொட்டியது. அவளை விட்டு வெளியே செல்ல நினைக்காதவனாய் அந்த சூட்டை தாங்கிக் கொண்டு அவள் அருகிலே அமர்ந்திருந்தான்.
காலையில் எப்போதும் போல சந்திரிகா வெளியே வர அதிதியை தேடினாள். அவள் இல்லாமல் போகவே சேட்சியிடம் கேட்க சேட்சியும் பார்க்கவில்லை என்று பதிலளித்தாள். சந்திரிகா அதிதியை தேடிக்கொண்டே அர்ஜுன் அறைக்குச் சென்று கதவை தட்டினாள். அர்ஜுன் கதவை திறக்க அர்ஜுன் இருக்கும் நிலைமையைக் கண்டு சந்திரிகாவுக்கு எதுவும் விளங்கவில்லை. அறையின் சூட்டினால் அவனுக்கு வேர்த்து அவனுடைய ஷர்ட் பாதி அளவிற்கு நனைத்திருந்தது. சந்திரிகா அவனிடம், "என்ன அர்ஜுன் இப்படி நிக்கிற?" என்று கேட்க அவன் முகத்திலிருந்த வேர்வையை துடைத்தபடியே, "ஒண்ணுமில்லம்மா, என்னன்னு சொல்லுங்க" என்று கேட்டான். சந்திரிகாவுக்கு ஞாபகம் வர, "அர்ஜுன், அதிதிய காணோண்டா, மறுபடியும் உன்கிட்ட படிக்க வந்தாளா?" என்று கேட்க அர்ஜுன் பதில் ஏதும் சொல்லாமல் தன் பின்னால் திரும்பி கட்டிலை பார்க்க சந்திரிகாவும் எட்டி அறையை பார்த்தாள். அதிதி அர்ஜுனின் கட்டிலில் படுத்திருப்பதை பார்த்த சந்திரிகா அதிர்ந்து போய் நின்றாள். அர்ஜுன் அவனுடைய அறைக்குள் யாரையுமே விடமாட்டான். அதிலும் பெண்கள் என்றாலே முற்றிலும் அனுமதிக்க மாட்டான். நேற்று படிப்பதற்காக அதிதி வந்ததே அதிர்ச்சிதான். இதில் அதிதி அவனுடைய கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க சந்திரிகாவுக்கு குழப்பம்தான் மிஞ்சியது. சந்திரிகா அர்ஜுனை அதே குழப்பத்துடன் பார்த்து, "அதிதி எப்போ இங்க வந்து தூங்குனா?" என்று கேட்க, "நான் தாம்மா தூக்கிட்டு வந்தேன்" என்றான். சந்திரிகா மேலும் அதிர்ந்தவளாய், "என்னடா சொல்ற? அவளை எதுக்குடா தூக்கிட்டு வந்த?" என்று கேட்டாள். "அவளுக்கு உடம்பு சரியில்லம்மா, ஃபீவர்" என்றான். சந்திரிகா பதட்டத்துடன் அர்ஜுனை ஓரமாக தள்ளிவிட்டு, "எப்படி திடீர்னு காய்ச்சல்? இவளுக்கு என்னாச்சு?" என்று கேட்டுக்கொண்டே அதிதி அருகில் அமர்ந்து அவளின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். உடல் சூடு குறைந்திருந்தது. அர்ஜுன் சந்திரிகாவிடம், "குளிர்ஜுரம்மா" என்றான். "இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அர்ஜுன். இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கா? இந்த பொண்ணை ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துற?" என்று கோப வார்த்தைகளை கூற, "அம்மா, எனஃப், இவளை எழுப்பி அழைச்சிட்டு தயவு செஞ்சு என் ரூமை விட்டு வெளியே போங்க" என்று சொல்லி இரு கைகளையும் தனது பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி திரும்பி நின்று கொண்டான். சந்திரிகா திரும்பி நிற்கும் அவனை பார்த்து, "இப்போ கூட ஏண்டா இவ்வளவு கல் நெஞ்சமா இருக்கிற?" என்றாள். அவனிடம் எந்த பதிலும் இல்லை. இவர்கள் போடும் சத்தத்தில் கண்மிழித்த அதிதி சிரமப்பட்டு எழுந்தமர அப்போதுதான் சுற்றி பார்த்தாள். அது அர்ஜுனுடைய அறை என்று தெரிந்தவுடன் பதறிக்கொண்டு எழுந்து கொண்டாள். அவளுக்கு காய்ச்சல் குறைந்திருந்ததால் அவளிடம் கொஞ்சம் ஊக்கமிருந்தது. சட்டென அறையை விட்டு வெளியே சென்று விட்டாள். சந்திரிகாவும் சென்றுவிட அர்ஜுன் ஏதோ யோசனையாகவே கட்டிலில் அமர்ந்தான். அதிதி தேர்வு எழுதுவதற்காக கல்லூரி செல்ல அவளின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தான் பிரவேந்திரன். பிரவேந்திரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மீது காதல் வந்தது. சரியான நேரம் அமையும்போது தன்னுடைய காதலை அவளிடம் வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்று காத்திருந்தான்.